ஒரு குட்டியான தன்னுடைய காதல் தோல்வியை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலான்னு மலை உச்சி மேல ஏறி நின்னு அழுதுட்டு இருக்கும் பொழுது அப்ப இத பார்த்த ஒரு கரடியும் நீ எதுக்காக இந்த மாதிரியான முடிவை எடுத்திருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த குட்டி யானையும் அழுதுகிட்டே, நான் ரொம்ப அன்பு வச்ச என்னுடைய காதலி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, என்னால அந்த வலியை தாங்கவே முடியல, அதனாலதான் நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு செஞ்சிருக்கிறேன், இதுக்கப்புறம் எனக்காக யாரு இருக்கா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுது. இத கேட்ட அந்த கரடியும் நீ இப்ப தற்கொலை பண்ணிக்க போறதால இங்க எதுவும் மாற போறதில்ல. இத கேட்ட அந்த குட்டி யானையும் அப்ப இந்த வலியை என்ன அனுபவிச்சுக்கிட்டே வாழ சொல்றியா அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த கரடியும் நான் அப்படி சொல்ல வரல, நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதுக்கு முன்னாடி உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் நடந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுருப்ப. இப்ப நீ அந்த விஷயத்த நினைச்சு அப்ப நீ அழுத மாதிரி இப்ப உன்னால அழ முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. முடியாதுல்ல. ஏன்னா ஒரு சில வலிகள் குணமாவ ஒரு சில காலங்கள் தேவைப்படும். நம்ம அந்த வலிகள் சரியாவதற்கான காலத்தை கொடுத்தாலே போதுமே தவிர நம்ம உயிரை விடணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நீ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ யாருக்காக தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்தியோ அவங்க உன்னை இப்ப நினைச்சு யோசிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நேத்து நைட்ல இருந்து உன்னை காணோன்னு உங்க அம்மா அழுதுகிட்டே தேடாத இடமே இல்ல தெரியுமா? இப்ப வந்த காதலனுக்காகவோ காதலிக்காகவோ உயிரை விடணும்னு நினைக்கிறீங்களே தவிர இத்தனை வருஷமா நமக்காக கஷ்டப்பட்டாங்களே தன்னுடைய அப்பா அம்மாவுக்காக அந்த கஷ்டத்தை தாங்கி வாழணும்னு ஏன் நீங்க யாரும் யோசிக்கவே மாட்டீங்கன்னு தெரியலையே. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. Download ShareChat.